அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேரசாயி நமகா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மிராக்கள். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் புரியும். இதில் 2 டிவோட்டிஸ் சம்மந்தப்பட்டிருக்கா. ஒன்று ஜெயலக்ஷ்மி சாயி, இன்னொன்று லக்ஷ்மி நாராயணன்ஜி. இதில் லக்ஷ்மி நாராயணன்ஜி எப்படி சம்மந்தப்பட்டார் அப்படின்னா, சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு உத்தரவு வந்ததுக்கு முதல் நாள் தான் அவள் ஷிரடிக்கு கிளம்பி போகிறா. அங்கே போய் சத்யநாராயண பூஜைக்கு பணம் கட்டியிருக்கேன்னு எனக்கு அன்றைக்கி எதேச்சியாக அவர் ஃபோன் பண்ணி சொல்ல, அது மனசில் அப்படியே ஓடிண்டே இருக்க அடுத்த நாளைக்கு 100வது நாள் என்ன பண்ணணும்னு ஒவ்வொன்றா கேட்க சுவாமி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் சத்யநாராயண பூஜையான்னு கேட்டோன்னு ஆமாம்னு சொல்லி உத்தரவு வந்த நாள் அந்த அன்னைக்கு தான் ஜெயலக்ஷ்மி சாயி இங்கே வரா. ஜெயலக்ஷ்மி சாயி இங்கே வர அதே நாள் அன்னைக்கு தான் லக்ஷ்மி நாராயணன்ஜி ஷிரடிக்கு போய் ரீச் ஆகிறார். ஷிரடியில் போனதுக்கப்புறம் கார்த்தாலேருந்து எங்கூட கனெக்டடாக இருந்தார். என்ன அப்படின்னா, அவர் அங்கே ஒரு ஸ்டாச்சு, பாபாவோட ஸ்டாச்சு வாங்குறார். இது பாருங்க நன்னா இருக்கானு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வாங்குறா. அப்படி வாங்கும்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னோடய சார்பாக சுவாமிக்கு ஒரே ஒரு கிளாத் வாங்கி கொடுங்க ஆரஞ்சு கலரில் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் இவருக்கு இங்கேருந்து பைசாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், சுவாமிக்கான ட்ரெஸ்ஸுக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதே டைமில் அவர் கேட்குறார், இங்கேருந்து ஏதாவது பொருள் உங்களுக்கு வாங்கணுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், கபர்டே டைரி அப்புறம் சுவாமியோட பாதம், இது ரெண்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு வாங்குங்கோ. ஏன்னா நம்ம ஷிரடி ட்ரிப்பு போகிறோம் இல்லையா, அந்த டிவோட்டிக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெமரைஸாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு. ஓகே சாய், எவ்வளோ வாங்கணும்னா கணக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன், இதை வாங்குங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் அனுப்புகிறேன். அப்புறம் இதெல்லாம் சொல்லி பேசி முடிச்சிட்டோம். அவரும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி காமிச்சார். ஓகேன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஜெயலக்ஷ்மி சாய்க்கு ஈவினிங் 4-4:30 போல் இங்கே விளக்கேற்றி சுவாமிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அவள் கொண்டு வந்த பழங்களை எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி எடுக்க போகிற சமயத்தில் திருப்பியும் அவர்கிட்டேருந்து ஒரு கால் வருது. இங்கே நம்ம உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறது சுவாமியோட துவாரகமாயின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே டைமில் லக்ஷ்மி நாராயணன்ஜி எனக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே துவாரகமாயில் ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் 2 பேரும் முகத்தை பார்த்துட்டோம். ஏன்னா அவர் இருக்கிறது ஷிரடி துவாரகமாயில், நம்ம இங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறது இங்கே இருக்கிற சுவாமியோட துவாரகமாயில். ஆக இப்படி ஒரு கனெக்ஷனாக இந்த டைம் இல்லையா, கார்த்தால் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கவும், சொல்லுங்க சாயி, வேண்டாம் நான் சொல்லுவோம் சுவாமியை பற்றி பேசினா, தீபாராதனை கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு, சுவாமி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்கோ, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வருவோம். எல்லாம் ஒரு உற்சாக உந்துதல் தான், வேறு என்ன. ஓகேன்னு சொல்லி கேட்கவும், ஆக்சுவலி துவாரகமாய்க்குள்ளே நுழைய போகும்போது அங்கே இருக்கிறவாய் நான் அலோ பண்ணவே இல்லை, அம்மா மாத்திரம் உள்ளே போயிட்டா அப்படின்னு. ஏன் சாயி அப்படின்னு, கையில் மொபைல் இருந்தது. ஓ அதனாலயா. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், நேரம் ஒரு கடைக்கு போயிட்டு அப்போ தான் சுவாமியோட சிலையை நான் வாங்கினேன், அங்கே பொருட்களை வாங்கினேன். அப்போ சுவாமியோடது அவளே என்ன பண்ணாலாம், கடைக்காரரே அவள் எடுத்துகிட்டு போய் துவாரகமாயில் வச்சு பூஜை பண்ணி பிரசாதத்தோடு கொடுப்பாளாம். அது அங்கே ஒரு ருட்டீனாக நடந்துட்டுருக்கு போல் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது என்னோடய மொபைலை பற்றி அவள் கவலையே படலை, என்னை உள்ளே அனுப்பிட்டா, நான் அப்படி உள்ளே போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இங்கே ஜெயலக்ஷ்மி சாயி பிரார்த்தனை பண்ணி நம்ம ஆரத்தி எடுக்க போகிற டைமில் ஷிரடியிலேருந்து ஒரு கால் வருது. அதுவும் துவாரகமாயை பற்றியே பேசும்போது பயங்கர ஹாப்பினஸ் ஆகிடுது. ஏன்னா அவள் வச்ச ப்ரேயருக்கு கண்டிப்பாக சுவாமி பலன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது டைரெக்டாக சொன்ன மாதிரியே இருந்தது. எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அதை ஜெயலக்ஷ்மி சாயே சொல்கிறா, கேளுங்கோ. நமஸ்காரம். ஜெயலக்ஷ்மி அசோக் நகர்லேருந்து வந்திருக்கேன். பாபாவும் நானும் அவள் வீட்டுக்கு முதல்ல ஒரு தடவை எங்கள் ஹஸ்பண்டை ஐசியூவில் சேர்த்துருந்தேன். அப்போ பாபாவும் நானும் அவள் பிரார்த்தனை வச்சுருந்தா. அந்த பிரார்த்தனையில் அவருக்கு நன்னா சரியாகி உடனே இம்மீடியட்டாக அவர் வந்துட்டார் வெளியில். அதுக்கப்புறம் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, அதுவும் வேணான்னு சொல்லி சாயியே வேற ஒரு இடத்துல அனுப்பிச்சார். அதுவும் தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன். மெனி மோர் தேங்க்ஸ் ஃபார் சாயி. அவங்க பாபாவும் நானும் எப்படி இதுவானோன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோட பென்ஷன்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி எவ்ரி டைம் அவகிட்ட ப்ரே பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் என்னை ப்ரே பண்ணிக்கோன்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பாபாவுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான் ப்ரொசீட் ஆனோம். அப்புறம் இன்னைக்கு நேத்திக்கும் எனக்கு ரொம்ப படபடப்பும் ஒரு மாதிரி இதுவும்
சென்சேஷனும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு நாள் கழிச்சு வரணும்னு ஐடியா இருந்தது. ஆனால் அவங்களுக்கும் அதே சேம் டைம் அவங்களுக்கு படபடப்பு, அவங்களுக்கும் இந்த மாதிரி கூப்பிடணும்னு எண்ணி அவங்களும் 2 கால் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் பண்ணி, எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணல. திடீர்னு பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். பாபா ஜோதி மேம் வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அவருக்கு தேங்க் பண்ணிட்டு, அவருக்கு 108 இது அஷ்டோத்திர நாம அப்படி பண்ணும்போது அவர் அங்கே ஷீடியிலேருந்து கால் வருது, துவாரகமாயியில் இந்த மாதிரி அனுப்பலாம் இப்போ அனுப்பிச்சின்னு அவர் சொல்கிறதுக்கும் நாங்கள் பூஜை முடிக்கிறதுக்கும் கிளாஷ் ஆச்சு. அப்போ நிச்சயமாக எங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும்னு தேங்க்யூ ஃபார் சாயி இன்னொரு கோரிக்கையும் நான் அவர்கிட்ட வச்சுருக்கேன். அதுவும் நிறைவேறணுன்னு நிச்சயமாக அவருக்கு தேங்க் பண்ணுறேன். நிச்சயம் நிறைவேற்றி தருவார்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. சாயி சும்மா இது பண்ண மாட்டார். நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன், நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாகவோ இல்லை நல்ல சகுனமாகவோ சில சம்பவங்கள் நடக்கும்னு. இங்கே நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணும்போது மாடு பயங்கரமாக சத்தம் போட்டுருக்கு. அப்போவே மாடோட சத்தம் வருதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜெயலக்ஷ்மி சாயி பேசும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது பின்னாடி பார்த்தோன்னா பட்டாசு வெடிச்சுட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே நல்ல சகுனங்கள்னு நம்ம சொல்லுவோம். சந்தோஷம் வரும்போது தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு கேட்குறதுக்கும் முடியும், அதை உணரவும் முடியும். அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். நன்றி சொல்ல சொல்ல இயற்கை நம்மளுக்கு பார்த்து செய்யுமா, நம்மளுடைய தேவைகளை அது புரிஞ்சுண்டு செய்யுமா. நம்மளை மற்றவாளுக்காக செய்ய வைக்கும்போது அந்த இயற்கையே நமக்கு தோதா அமையுமா. அதனால தான் 108வது நாள் அன்னைக்கு அப்படி மழை கொட்டிட்டு எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்க, இன்றைக்கி சரியான வெயில், இருக்கவே முடியல. ஸோ இதெல்லாமே இயற்கை நம்மளுக்கு தரக்கூடிய பாடம்னு சொல்லலாம், இல்லை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது ஒவ்வொரு விஷயத்தையும். இதே மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸாக நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நம்ம இந்த சகுனம் பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை தப்பாக நினச்சிக்கிறோம். பூனை வந்துடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி திட்டுறோம். அப்படி பண்ணவே கூடாது. என்ன காரணம்னா அது நமக்கு உணர்த்துறது, பி கேர்ஃபுல். நம்மளுக்கு காஷன் சுவாமி எதன் மூலமாக கொடுப்பார்? ஏதோ ஒரு பொருள் மூலமாகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஜீவராசி மூலமாகவோ தான் சுவாமி நம்மளுக்கு உணர்த்துவார். அந்த டைமில் பார்த்திரு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம திட்டிட்டு போனோமானா, இயற்கை நம்மளுக்கு தரக்கூடிய செல்வங்களை புரிந்து நம்ம செயல்பட்டோம்னாலே போதும், நம்ம நல்லா இருக்கலாம். ஆனால் அதை புரிஞ்சுக்காம திட்டிட்டு இயற்கையும் சேர்த்து சாபம் கொடுத்தோன்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஸோ இது மாதிரி தான். சரி, இதுக்கப்புறமா ஜெயலக்ஷ்மி சாயி சொன்னா இல்லையா ஒரு விஷயம், ஜோதி சாயி எனக்கு 2 தடவை கால் பண்ணான். அந்த அன்னைக்கு சுவாமி என்னை உட்காரவே விடலை. 2 சும்மா கால் பண்ண சொல்லிகிட்டே இருக்காரு. எதுக்கு இவர் கால் பண்ண சொல்கிறாருன்னே எனக்கு முதல்ல சரியாக புரியலை. அதுக்கப்புறம் கால் பண்ணி அவள் எடுக்கவும் இல்லை. அப்போ நான் நினச்சேன் அவள் பிஸியாக இருக்கா போல் இருக்குன்னு. அதுக்கப்புறமா தான் ஜெயலக்ஷ்மி சாயி 2 நாளாக நான் ரொம்ப டவுனாக இருந்தேன், மனசே சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன். உங்கள் கால் வந்தோடனே வித்தவுட் டிலே நான் கிளம்பி வந்துட்டேன். அது சுவாமிகிட்டேருந்தே வந்த கால் மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னு. ஸோ அதே அன்னைக்கு தான் துவாரகமாயிலேருந்து கால் வருது. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவளோட அதை தான் சொன்னேனே, அவளோட இன்டென்ஷன் முதல்ல என் கூட கனெக்ட் ஆகும்போது என்னவா இருந்ததுன்னா, பென்ஷன் பணம் வேணும், எனக்கு வர வேண்டிய பணம் திருப்பி கிடைக்கணும், அதோட இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், இதெல்லாம் தான் அவளோட கோரிக்கைகளாக இருந்தது. ஆனால் நடுவில் அவளோட ஆத்துக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போனோன்னா அவளோட பிரார்த்தனையே மாறிடுது. என்னென்னா, எப்பவுமே சகல சம்பத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும், பணம் காசெல்லாம் எப்போ வேணால் வரும், அதை நம்ம சம்பாதிக்க கூட செஞ்சுக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் போனாலோ உயிர் போனாலோ திரும்பி வராது. அதனால் சுவாமி எங்களுக்கு அதை முதல்ல கொடுத்துடுங்கோ, அது போரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதே பிரார்த்தனையை தான் திருப்பி ரிப்பீட்டடாக வச்சுட்டு இருந்தா. அதே மாதிரி இப்போ வரும்போதும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் சாயின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் சாயி, கூடிய சீக்கிரம் ஜூன் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்னா, சுவாமி கொடுப்பர், ஆனால் கொஞ்சம் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி வேணும் சுவாமிகிட்ட. இதை உடனே நடந்துடணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாலாம் சுவாமிகிட்டேருந்து கிடைக்காது. இன்ஸ்டண்ட்டாக எப்போ கிடைக்கும் தெரியுமா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் மண்டையில் சட்டார்னு கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். அதுக்கான ஒரு உதாரணம் நான் போன பதிவில் சொன்ன மாதிரி தான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் பாருங்க, என் மண்டையில் எப்படி கொட்டு கிடச்சிது அப்படின்னு. அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் யாகத்துக்கு 24ஆம் தேதி லக்ஷ்மி நாராயணன்ஜி இங்கே வந்துட்டு ஷிர்டியிலேருந்து வாங்கின பொருட்கள்லாம் கொடுத்துட்டு, இதை எங்கள் சார்பாக நீங்கள் கொடுங்கோ எல்லா டிவோட்டீஸுக்கும், ப்ளீஸ் பணம் கொடுக்காதுங்கோ அப்படின்னார். இது நான் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்கோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்.
இன்னொருத்தருக்கும் இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி சொல்லணும். யார் அப்படின்னா மகாதேவி சாயி. மகாதேவி சாயிட்ட பேசின்னு இருக்கும்போது அவள் கபர்டே டைரி வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசின்னு இருந்தாலும் அந்த டைமில் நான் சொன்னேன், நீங்கள் திருப்புகழ் எனக்கு கொடுத்துடல, அந்த புக்கு வேணால் கொடுங்கோளேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் நம்ம சாய் டிவோட்டீஸுக்காக ஒரு 15 புக்கு திருப்புகழோடது கொடுத்துருக்கா. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கலாம்னு தேங்க்ஸ் சொல்கிறது எல்லாருக்கும், பிரபஞ்சத்துக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி டிவோட்டீஸ் ஒவ்வொருத்தரும் மற்றவாளுக்காக கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறா பாருங்க, அவளுக்கெல்லாம் நன்றியை தவிர வேறு என்ன சொல்ல முடியும். அதெல்லாம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை சுவாமி கொடுக்குறார். நிஜமாகவே இந்த மாதிரி டிவோட்டீஸ் எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம தான் சொல்லணும். அடுத்த வாழ்க்கை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஜெயலக்ஷ்மி சாய் வந்த அன்னைக்கு இன்னொரு லவ்லி மூமெண்ட் கூட நடந்தது. என்ன தெரியுமா? இதை முதல்ல பாருங்க. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ பாபா மகா மந்திரம் நான் சொல்ல போறேன். சிரதி புரவாசினம் கருணாமூர்த்தி சுரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் சிரதி சாய் நாத தர்சனம். வெரி குட். ஊதி மந்திரம் இப்போ வந்து நான் வந்து ஊதி மந்திரம் நான் சொல்ல போறேன். மகா ஊதி மந்திரம். परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं नीला विभूतिं परमार्थम् इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि साई विभूतिं इदमाश्रयामि. ओम श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வெரி குட் குட், சூப்பராக சொல்கிறீங்களே நீங்கள். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாபா will bless you all. பாபாவும் நானும் சேனலுக்கு நன்றி. தேங்க் யூ. இந்த குழந்தை ரொம்ப அழகாக சொன்னான் இல்லையா? இவன் ஒரு மந்திரத்தை எப்படியெல்லாம் வம்படி பண்ணினான் அப்படிங்கிற அந்த ஃபன்னி வீடியோ கூட இந்த பதிவினுடைய எண்டில் நீங்கள் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்தேன்னா அதையும் பார்த்து நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இவனுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாபாவும் நானும் சேனலை இவன் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னான் பாருங்க. நானும் ஒரு சப்ஸ்கிரைபர்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம். அந்த சுட்டீஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கிறது நிஜமாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 5ல் விளையாதது 50ல் விளையாது. ஆன்மீகம் வந்து 60 வயசுக்கு மேலேன்னு யார் சொன்னால்? திருஞான சம்பந்தர் அப்படி நினச்சிருந்தா 6-7 வயசில் அமுதப்பால் குடிச்சிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பாரா, பிள்ளை தமிழை பாடியிருப்பாரா? யோசிச்சு பாருங்கோ. இதுக்கெல்லாம் வயசு முக்கியம் இல்லை, அந்த எண்ணங்களும் நம்மளுடைய நாட்டமும் தான் முக்கியம். பெரியவா என்ன பண்ணுறாளோ அதை பார்த்து தான் சின்ன குழந்தைகள் படிக்கிறது. திடீர்னு ஒரு குழந்தைய கோயிலுக்கு போன்னு சொன்னால் அந்த குழந்தை போகாது. ஆனால் சின்னதுலேருந்து நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அந்த குழந்தைக்கு கோயில்னா என்ன, சுவாமினா என்ன, நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைகள் செய்ய போகிறது. ஸோ இந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அது மாற்றி எங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே அந்த மந்திரத்தை சொன்னது எத்தனை தடவையானாலும் பரவாயில்ல, அவன் திருப்பி சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். அதுவே வந்து அவனுக்கு கிடைச்ச பாக்கியம், சுவாமி கொடுக்குற வரம்னு நான் சொல்லுவேன். கம்பல்சரி அந்த குழந்தை என்னென்னைக்கும் நன்னா படித்து பெரிய ஆளாகணும், என்னென்னைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகவே இருக்கணும் அப்படிங்கிற ஆகிரகம் எனக்கு ரொம்பவே இருக்குது. நன்னாவா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணு, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுக்கண்ணா. அவளுக்கெல்லாம் இந்த சேனல் பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்ததுன்னா அவளோட லைஃபும் செட்டில் ஆகும், அவளும் நல்ல வழிக்கு போவா. உன் மூலமாக 4 பேருக்கு நல்லது நடக்கிறதானா அதையும் செய்யுமா. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா உதயபிஷேகம் தான் முடிஞ்சு போச்சேன்னெல்லாம் நினைக்காதுங்கோ. வியாழக்கிழமை நம்மள்கிட்ட வரக்கூடிய கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக நம்ம சுவாமியினுடைய பாதத்தில் வைப்பேன். அதையும் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். அந்த அன்னைக்கு சுவாமிகிட்ட ஒப்படைச்சாலே போரும், ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்துடும். அடடா பிரார்த்தனை முடிஞ்சு போச்சே, இனிமேல் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்காதுங்கோ. நித்யானந்த குபேரசாயின்னு 21 தடவை சொன்னாலே அந்த காரியம் நடக்குமானா, அந்த சுவாமிக்கு டெய்லி நம்ம இங்கே பிரார்த்தனை வைக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்னைக்கு கோரிக்கைகளை கண்டிப்பாக நம்ம சுவாமிகிட்ட வச்சு அதற்கான பலன்களையும் எடுத்து கண்டிப்பாக போடுவோம். ஸோ தைரியமாக கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகளை தாராளமாக சென்ட் பண்ணலாம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமியால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு செகண்ட் போரும், சுவாமி அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். அவ்வளோதான். அந்த நம்பிக்கையில் தான்
நம்ம இருக்கோம். அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் சீக்கிரமாக பலன் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, நான் சொன்ன மாதிரி இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு அடுத்ததாக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.